முட்டை தொக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. டேஸ்ட்டே சும்மா அப்படி தான் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கெலாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு முட்டையை கலக்காமல் உடச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு மிளகு தூள் போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை தான் எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 போல் மிளகு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு அப்படியே வச்சுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிடட்டும். சாஃப்டானதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ மசாலா ஸ்மெல் நல்லா போய் நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கிரேவிலாம் நல்லா எக்கோடு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சும்மா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டே சும்மா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.